அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. விழித்து எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதே வெற்றி என்பதற்கு உதாரணமாக டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே நீங்க மும்பரமா படிச்சிட்டு இருப்பீங்க. என்னதான் இனி எத்தனை எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கட்டும், ஒரு நாள் கண்டிப்பா நானும் கவர்மெண்ட் வேலையில இருந்து எல்லாரும் திரும்பி பார்க்க வைப்பேங்க அப்படின்னு நீங்க கண்டிப்பா படிச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு உதவிகரமா இருக்கிற வகையில நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போங்க எப்பவுமே. என்னங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாம் வந்து போன வருஷம் கால்ஃபர் பண்ணாங்க. இன்னுமே அதுக்கான இந்த ஆனுவல் பிளான்ல எந்த தகவலுமே இல்லாம இருக்கே. நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருந்தோங்களேங்க மேம். அப்ப இந்த என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டா கவலையே பட வேண்டாங்க. போன வருஷம் என்னென்ன எக்ஸாம் எல்லாம் பெண்டிங்ல இருந்ததோ அந்த எக்ஸாம் எல்லாமே கம்பல்சரி இந்த வருஷம் நடத்தி கொடுப்பாங்க. அப்ப இன்னும் நம்ம இந்த வருஷம் நமக்கு வராதோ அப்படின்னு நினைச்சிட்டு படிக்கிறத நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா திடீர்னு எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால படிக்க முடியாது. அதனால நீங்க எந்த பாதையில போயிட்டு இருக்கீங்களோ அந்த பாதையில கண்டிப்பா தொடர்ந்து பயணிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா அப்பதான் நம்மளுக்கு எக்ஸாம் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா ஏசிஎல் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் ஆகிறது நீங்க கண்டிப்பா உறுதியாக முடியும். இதுக்காக நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமில எந்த மாதிரில நம்ம கிளாஸஸ் நடத்தி கொடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க. ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மீட்ல கிளாஸஸ் வந்து நடத்தி கொடுப்பாங்க. இதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நமக்கு 3 பேப்பர் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இப்ப காமனா எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனீங்கனாலுமே நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து நம்ம எழுதிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதுல 40 கொஸ்டின் நம்ம அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் பேப்பருக்கு திருத்த ஆரம்பிப்பாங்க. அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேபர் அண்ட் சோசியாலஜி பேப்பரும் இருக்குங்க. செகண்ட் ஜிஎஸ் வருதுங்க. இதெல்லாம் சேர்ந்து நம்ம பாஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரா ஆக முடியும். அப்ப வந்து இதுக்கு நாங்க எல்லாத்துக்குமே கவர் பண்ற மாதிரி சிலபஸை கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். மேம் நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேங்க மேம், குழந்தைங்க இருக்காங்க, லைவ் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது குழந்தைங்க வந்து எனக்கு படிக்க முடியாத வாய்ப்புகள் கூட இருக்கலாங்க மேம். இல்ல நான் வேலைக்கு போறேன், அந்த டைம் நான் அவைலபிளா இருக்க மாட்டேங்க மேம், என்னங்க மேம் பண்றது அப்படின்னு கேட்கிற கேள்வி எனக்கு நல்லாவே கேக்குதுங்க. கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு எப்ப வேணாமோ நீங்க கிளாஸஸ் பாத்துக்கிற மாதிரி நாங்க ரெக்கார்ட் பண்றதுனால நீங்க எப்ப வேணாமோ ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே நீங்க பாத்துக்க முடியும். சரி, டெஸ்ட் எப்படி வைப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே வைக்க முடியாத அத்தனை டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு டெஸ்ட் இருக்கு, 35 டெஸ்ட் இருக்குங்க. லேபர் அண்ட் சோசியாலஜிக்கு மட்டுமே 10-15 வருஷம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸை வச்சு கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு 25 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்குது. ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு 50 கொஸ்டின் கிடைக்குது. கிட்டத்தட்ட 80ல இருந்து 100 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இந்த 100 கொஸ்டின் அடிச்சு பாத்தீங்கன்னாவே அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகிறது அப்படிங்கிறது உறுதி தானே. அது மட்டும் இல்லாம மேம் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2னா காமனா ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நான் படிச்சிடுறேன். ஆனா இந்த எக்ஸாமுக்கு நான் எங்க இருந்து ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்றது, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படிங்கிற கேள்வி எனக்கு கேக்குது. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாங்க. ஏன்னா நம்மளுடைய ஃபேக்கல்டிஸே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும் நடத்தி கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கிளாஸஸ் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நாங்களே ஓனா ரெடி பண்ணி 2-3 ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் யூஸ் பண்ணி 80ல இருந்து 85% வரைக்கும் கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்களே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றோங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியா நீங்க நம்மளுடைய பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாவே நாங்களே உங்களுக்கு ஒரு டோட்டல் பேக்கேஜ் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். நீங்க படிக்க மட்டும் செஞ்சீங்கனாலே போதுங்க. இன்னும் ஏன் அப்ப ஃபீஸ் என்ன அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. ஒவ்வொருத்தவங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்காலர்ஷிப்பும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு, ரூரல் ஏரியால இருந்து நான் இப்பதான் படிக்க வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு, ஏழைகளுக்கு இப்படி நாங்க நிறைய ஸ்காலர்ஷிப் நம்ம ஸ்கீம்ல இருக்குங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க. உங்களுக்கு வந்து 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிச்சுவேஷனும் ஏதாவது நீங்க சொன்னீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம வலிமை ஐஏஎஸ் அகாடமில உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபர் நாங்க பண்ணி கொடுப்போங்க. மேல் எக்ஸ் ஆர்மி மேனா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி உங்க சிச்சுவேஷன் நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம யூடியூப் சேனல் பாக்குறவங்களுக்கும் கண்டிப்பா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ப உங்களுக்கும் நாங்க கொடுக்குற வீடியோக்கள் பயனுள்ள வீடியோக்கள்லாம் இருக்கணும் இல்லைங்களா. ஏன்னா எங்களுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதனால நாங்க அசிஸ்டன்ட் கமிஷனருக்காகவே உங்களுக்கு பிரத்யேகமாக நாங்க கொஸ்டின் ஆன்சர் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படிங்கறது வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க.
பாருங்க, சோசியாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்டா இருந்தாலும் கூட நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகிற இடம் அந்த இடம் தாங்க. ஏன்னா எப்பவுமே கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சு படிச்சிருவோம். ஈஸியா இருக்கிற விஷயம் இவ்வளவு தானே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துருவோம். அப்படி மிஸ்டேக் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் டெய்லி நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வீடியோஸை தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் போதே நிறைய நீங்க கத்துக்க முடியுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ல பாருங்க, கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு படிப்படியாக மாறுவதை எந்த சொல் விவரிக்கிறது? அதாவது கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆவாங்க. இன்னைக்கெல்லாம் கிராமங்கள் அப்படின்னு போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கோ இல்லையோ ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை இருக்கிறதுனாலதான் நம்மளால ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும், என்ன விஷயமாக இருக்கட்டும், உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி சேஞ்சஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதுவுமே, அன்னைக்கெல்லாம் வந்து கிராமங்கள்ல இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயம் காதுக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், எல்லாமே கஷ்டமா இருக்கும் கிடைக்கிறதுக்கு. இன்னைக்கு சிசிடிவியில இருந்து ஒரு கிராமம் அப்படிங்கிற வாழ்க்கை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகரங்கள்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமங்கள்ல விவசாயமும் அமைதியும் பழக்க வழக்கங்களும் மாறாமல் இருக்கு. இது மட்டும்தான் உண்மை. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க மாறுறதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிராமமயமாதலா, நகரமயமாக்கலா, புறநகர்மயமாக்கலா, விவசாய மாற்றமா. ஏன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆவறதுக்கு பேரு புறநகர்மயமாக்கல் அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நகர்ப்புற சிதைவு குறிக்கிறது அப்படின்னா என்ன? நகர்ப்புற சிதைவுனா என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. நகர்ப்புறங்களின் இயற்கையான வளர்ச்சி அப்படின்னு ஆப்ஷன் ஏல கொடுத்திருக்காங்க, அது கிடையாது. நகர்ப்புற உள்கட்டமைப்பு மற்றும் வீட்டு வசதியின் தரத்தில் சரிவு. அதாவது நகர்ப்புறங்களை வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அபார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வீக்கான இதா இருப்பாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து என்ன பண்றாங்க, வீட்டு வசதியின் தரத்துல வந்து சரிவை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படிங்கறதா நகர்ப்புற சிதைவிற்கு காரணமா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கிராமப்புற மீட்சி என்பதை குறிக்கிறது. கிராமப்புற மீட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, நகர்ப்புற குடியிருப்பாளர்கள் கிராமப்புறங்களுக்கு திரும்புதல். நான் வந்து என்ன ஒரு நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியுங்க, படிச்சிருப்போம், கிராமங்களே படிச்சிருப்போம், படிக்கிறதுக்காக நகர்ப்புறத்திற்கு வந்திருப்பாங்க, அங்கேயே வேலையும் கூட செய்வாங்க. ஆனா சொந்த வீடு அப்படின்னு ஒண்ணு கட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே கூட சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க இங்க சென்னையில வீடு வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது, நான் எங்க சொந்த ஊர்ல தாங்க நான் வீடு வாங்கி செட்டில் ஆயிருவேன், ஒரு 10, 15, 20 வருஷம் நீங்க இது பண்ணிட்டு மீதி இருக்க காலத்துல நான் எங்க கிராமத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நகர்ப்புறத்துல இருந்து கிராமப்புறங்களுக்கு திரும்புறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புற மீட்சி அப்படின்னு சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இவற்றில் எது கிராமப்புற வளர்ச்சியின் நோக்கம் கிடையாது? சரி, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நல்லா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நல்லா நோட் பண்ணணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எது வந்து கிராமப்புறங்களோட வளர்ச்சியோட நோக்கம் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது என்னென்னதான் நோக்கம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கிராமப்புறங்களின் வேலையின்மையை நீக்கும் பணி அப்படிங்கிறது கிராமப்புற வளர்ச்சியோட நோக்கமா இருக்கும். கிராமங்கள்ல வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்றதுக்கு பேரு என்னன்னா, அப்ப கிராமம் வில்லேஜ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அங்க என்ன கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அடுத்து கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், அவங்களோட பொசிஷன், அதாவது வந்து எல்லா வகையிலையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். கிராமப்புற மக்களோட ஊதியத்தை மேம்படுத்தணும். வில்லேஜ்ல இருக்கிறவங்களோட சேலரியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இது மூணுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனா நகர்ப்புற மக்களுக்கான ஊதியத்தை மேம்படுத்தினா எங்க இருந்துங்க, கிராமப்புறத்துல எல்லாருமே கிராமத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, நகரத்துலதான், அதாவது டவுன்ல தான் நிறைய சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகரத்துக்கு தான் நோக்கி செல்லுவாங்க. அது வந்து தவறானது. அப்ப நகர்ப்புற மக்களுக்கான ஊதியத்தை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது என்னது, தவறானது. அதைத்தான் நம்ம எடுத்து எழுதுறோம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா தொடங்கப்பட்டது எப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி யோஜனாஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு லேபர் லால மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, விஏஓ எந்த எக்ஸாம் கேட்டாலும் சரி, போலீஸ் இந்த மாதிரி எந்த எக்ஸாம் கேட்டாலும் சரி, யோஜனாஸ்ன்னு மட்டும் போட்டே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு யோஜனாவுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அந்த டேட் எப்ப வந்துச்சு, அதுக்கான யூசேஜ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாத்துக்கலாங்க.
பிரதான் மந்திரி உஜ்வாலா அப்படிங்கிற யோஜனா திட்டம். இதுக்காகவே மற்றும் அடுத்த வீடியோல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யோஜனாஸ் என்னென்ன யோஜனாஸ், அதை எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோல நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு கொடுக்குறோம். இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 2017, ஜனவரி 2018, மே 2014, அதாவது 14 பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எப்ப தொடங்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 2016 அப்படிங்கிறப்பதான் நமக்கு வந்திருக்கு. என்னங்க இன்னைக்கு சோசியாலஜில பார்க்கும்போது என்னங்க மேம் இந்த கொஸ்டின்ல எங்க இருந்துதான் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா வரும் இல்லைங்களா? இந்த மாதிரிதான் நம்மளுடைய அகாடமில ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நாளைக்கு லேபர் லால கேட்கிற மாதிரியே இருக்குங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய அத்தனை கொஸ்டின்ஸும் நம்மளுடைய நீங்க இந்த 100 கொஸ்டின் அடிச்சு பார்க்கும் போதே கண்டிப்பா வந்துடும். இன்னும் வெயிட் பண்ணாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் பல வலிமை ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக வலிமை ஐஏஎஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கும் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க கமெண்ட் பண்ண உங்களுடைய தேடுதல் எந்த மாதிரி இருக்கு, எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க அப்படிங்கிற தேடுதல் எங்களுக்கும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால கமெண்ட்ஸும் பண்ணுங்க. மற்றொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.